வணக்கம். sukisivamexpresssions சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்களான்னு. கண்டிப்பாக படிக்கிறோங்க. அதில் இருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். பெல் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பெல் சவுண்ட் குறைச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸையுமே எதெல்லாம் சூட் ஆகுதோ அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட வீடியோஸில் அப்ளை பண்ணிடுறோம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. நம்ம இந்த வாரம் சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் கேள்வி பதில் பகுதிக்கு நம்ம போகலாம். அப்போ இன்றைய சூழ்நிலையில் வந்து நிறைய திருமணம் வந்து விவாகரத்தில் போய் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. இப்போ வந்து 10 திருமணத்தில் குறைந்தபட்சம் 3 திருமணமாவது விவாகரத்தில் போய் முடிகிறது அப்படின்னு இது வந்து இந்திய கணக்குக்கு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் இந்தியாவில் அவ்வளோ விவாகரத்து கிடையாது. 10 திருமணத்துக்கு 3 திருமணம் விவாகரத்தில் போய் முடியுது அப்படிங்கிறாங்க. எனக்கு வழக்கறிஞர்கள் நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்களோடு நான் பேசும்போது இந்த விவாகரத்து சம்பந்தமான வழக்கு அது வருது, என்ன காரணத்தினால விவாகரத்து கேட்குறாங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் மேம்போக்காக யோசிக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த பொம்பளைங்களையெல்லாம் படிக்க வச்சது தப்பு சார் அப்படி. படித்ததுனால தான் இப்போ திமிரு வந்து போச்சு, யாருமே அடக்கமாக வாழ மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மேம்போக்காக சொல்கிற ஒரு காரணம். இன்னும் சில பேர் எல்லாம் வேலைக்கு போயிட்டாளுங்க சார், கையில் காசு வந்து கொழுப்பு, புருஷனை மதிக்க மாட்டேங்கிறாளுங்க, மாமியாரை மதிக்க மாட்டேங்கிறாளுங்க, எல்லாம் அவங்களுக்கு பணம் சொத்துரிமை கொடுத்துட்டோம், கல்வி கொடுத்துட்டோம், பொம்பளைங்களை படிக்க வச்சது தப்பு சார். இது நியாயமான பேச்சா? அது பெண்கள் படிக்க வேணாமா? பெண்களுக்கு வந்து சம்பாத்தியம் வேணாமா? பெண்களுக்கு வந்து சொத்து வேண்டாமா? இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான ஆர்கியூமெண்ட். பொம்பளைங்களை படிக்க வைக்கக்கூடாது, பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. எல்லாருமே பக்குவத்தை நோக்கி போகணும். ஒரு காலத்தில் ஆண்கள் அடக்கி வச்சுருந்தாங்க, பெண்கள் அடிமைகளாக இருந்தாங்க சார். ரயிலில் போனால் ஆம்பளை அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பான் சார், பொம்பளை தரையில் உட்காரணும். கல்யாண வீட்டில் சாப்பாடுன்னு சொன்னால் ஆம்பளை பந்தி. அந்த ஆம்பளைங்க பந்திங்கிறது நடந்து 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 ஒரு 7-8 பந்தி ஆம்பளைங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது ஆறி போனது அலந்து போனது பெண்கள் பந்திங்கிறத லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியாயமா? முன்னெல்லாம் மீட்டிங்கில் போனால் இந்த பக்கம் ஆம்பளைங்க இந்த பக்கம் பொம்பளைங்க, இப்போ அப்படி எல்லாம் கலந்து உட்காடுறாங்க. கல்யாண வீட்டில் கலந்து சாப்பிட்றாங்க, கல்யாண வீட்டில் முன்னாடியே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தப்பா? வளர்ச்சி, தவிர்க்க முடியாத வளர்ச்சி. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டதால தான் விவாகரத்து ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு பேசக்கூடாது. நான் இப்போ ஒரு நுட்பமான விஷயம் சொல்கிறேன். 2 விவாகரத்து வழக்கு பற்றி நான் கேள்விப்பட்ட தகவல் சொல்கிறேன். விவாகரத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒரு காரணம். அவங்க பேசும்போது வர்ற ஒரு விஷயம். கணவனுக்கு காப்பி கொடுத்துட்டு மனைவி கேட்டிருக்காங்க, இன்றைக்கி என்ன நாள் சொல்லுங்கள் பார்ப்போம், இன்றைக்கி என்ன நாள் சொல்லுங்கள் பார்ப்போம். கணவன் இப்படி யோசிச்சுட்டு, ஆடி கிருத்திகையா அவன் ஒரு விபூதி பட்டை, ரொம்ப பாகமாக பக்தன், பழுத்த பக்தன். அவன் சொல்கிறான், இன்றைக்கி கிருத்திகையா அப்படின்னா. விலங்கு நாப்பில் தான். யார் அந்த அம்மா சொல்லியிருக்கு, விலங்கு நாப்பில் தான். காப்பி குடிச்சு யோசிச்சு வைங்க, அதை வர்றேன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுச்சு. இவன் காப்பியே குடிக்கலை. என்ன நாள், இன்றைக்கி என்ன விசேஷம், எதனால் அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ உடனே அந்த மனைவி போயிட்டு திரும்பி வந்து, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் சொன்னான், இல்லை தெரியல. அஜித்துக்கு வெட்டிங் அனிவர்சரி, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டாங்க. நடந்தது. நான் ஏதோ காதில் பூ வைக்கிறேன், மிகைப்படுத்தினேன், இன்னும் சரியாக உங்கள் பாட்டுனா சாமி சத்தியமாக நடந்தது. நான் இப்படி சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு வேண்டியவங்க சொன்ன விஷயம் அது. சாமி சத்தியமாக நடந்ததுன்னு. இன்றைக்கி அஜித்துக்கு வெட்டிங் அனிவர்சரின்னு. பொண்டாட்டிக்கு அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரியை பற்றி என்ன அக்கறை? இவன் கொஞ்சம் கோவப்பட்டான். என்ன அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரினா பெரிய விஷயமா? அது அவன் பொண்டாட்டி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், உனக்கு என்ன வந்தது? இல்லை அவன் பொண்டாட்டி வருத்தப்பட வேண்டிய விஷயம், உனக்கு என்ன வந்தது? எதுக்காக நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஒரு எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல பார். உங்களை மாதிரி ஒரு மரக்கட்டையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு கோச்சிட்டு போயிட்டேன். இது வந்து அவங்களுக்குள்ளே நடந்த எத்தனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன்னு பொருள் இல்லை. இதுதான் டைவர்ஸுக்கு காரணம்னு சொல்லலை. இவன் உலகம் வேறு, அவள் உலகம் வேறு, புரியுதா? இவன் டேஸ்ட்டு வேறு, அவள் டேஸ்ட்டு வேறு, இவனுடைய லைஃபு வேறு, அவளுடைய லைஃபு வேறு. நம்ம ஊரில் எல்லாமே இந்த அரேஞ்சு மேரேஜு அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஜாதி, ஸ்டேட்டஸ், அரேஞ்சு மேரேஜு. நீங்கள் அரேஞ்சு மேரேஜில் ஒரு ஆளை எப்படி அசஸ் பண்ணுவீங்க? முன்னெல்லாம் நம்ம அரேஞ்சு மேரேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரே ஃபேமிலியாக இருக்கும், மாமன் பொண்ணு, அத்தை பையன், இப்படி அது தெரிஞ்சிருக்கும். அவன் இப்படி தான் பண்ணுவான், இப்படி தான் இருப்பான், அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சார். ஆனால் கொடுமை இப்போ அதுவே பாசிபிளாக இல்லை.
எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் சொந்த தாய் மாமானா யார், அம்மாவோட தம்பி, அவனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ மாமியார் யார், பாட்டி. சார் பாட்டிக்கும் இந்த பேத்திக்கும் ஒத்துப்போல, பாட்டிக்கும் மக வைத்து பேத்திக்கும் ஒத்துப்போல, ரெண்டும் சண்டை போடுது, ஒரே தகராறு. இப்போ பேத்தியோட திங்கிங் வேறையாக இருக்குது, பாட்டியோட திங்கிங் வேறையாக இருக்குது. அந்த புருஷங்காரன் சொந்த தாய்மாமன் இப்போ பெரிய இக்கலாகி போச்சு. சிஸ்டர் இந்த வீட்டுக்குள்ளே பிரெண்டாக இருக்கா, அதெல்லாம் பெரிய கதை. எதுக்கு சொல்ல வர, உறவில் கல்யாணம் பண்ணாலாவது சுகமாக இருக்கும்னா அதுவும் இப்போ இல்லை, ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ இது சொன்னால் ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு டைவர்ஸ் கேஸில் ஒரு 7-8 இன்சிடெண்ட் என்கிட்ட பேசுகிறாங்க. இது ஒன்று, 2 பேருக்கும் டேஸ்ட்டு வேறையாக இருக்குது அப்படி. இன்னொன்று பாருங்கள், ஒரு எளிமையான குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், பயங்கர கஷ்டப்படுற குடும்பம். அவங்க சிரமப்பட்டு பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டாங்க. அவன் ஐடி அந்த இன்ஜினியராக ஆகிட்டான். கொஞ்சம் சிரமப்பட்டதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டான். இப்போ நல்லா சம்பாதிக்கிறான். அவன் பொண்ணு பார்க்குறாங்க. எல்லோரும் பண்ணுற தப்பு சொல்லட்டுமா, இந்த மாதிரி படித்து ஏழை குடும்பத்துலேருந்து பசங்க முன்னுக்கு வந்த உடனே பணக்காரன் வீட்டிலேருந்து இந்த மாப்பிள்ளையை கொத்திட்டு போடுவான். அங்கே தான் நம்மால் தப்பு பண்ணுறான். இவங்களுக்கு என்ன ஆசை வரும்னு கேட்டிங்கன்னா, பையனை கஷ்டப்பட்டோம், படிக்க வச்சோம், நாம் ஒரு ஏழை வீட்டிலேருந்து பொண்ணு எடுப்போம்னு எடுக்க மாட்டாங்க. அதான் மனுஷனுடைய இயல்பு. பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க கேட்குறாங்க, பையன் படிச்சிருக்கான், இப்போ நல்ல இடத்துல வேலை பார்க்குறான், விடுவாங்களா? கேட்குறாங்க, பையனுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எல்லான்னு கொடுத்துட்டாங்க. பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா. நல்ல கவனிங்க, வாழ்க்கை முழுக்க ஏழ்மையிலையும் தரித்திரத்துலேயும் வளர்ந்த குடும்பம் இந்த குடும்பம். வாழ்க்கை முழுக்க வளத்திலையும் தங்கத்திலையும் இதுலேயும் வளர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த வீட்டில் வாழ்வாள? இந்த மாமியாருடைய சிக்கனத்தை ஒத்துக்குவாள? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதெல்லாம் அவளுக்கு என்ன சார் கவலை? அவள் வளர்ந்த சூழ்நிலை வேறு. அவள் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. நான் சொன்னால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. இவங்க வீட்டில் எப்படி தெரியுங்களா, பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில். காலையில் இவங்க அப்பனும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பான். சார் இதுதான் இவங்க மார்னிங் டிஃபனு. எவ்வளோ வருஷமா? ரொம்ப வருஷமா. ஏன்னா அவங்க ஏழ்மையான குடும்பம், பையனை படிக்க வைக்கணும். காலை டிஃபன்லாம் வீட்டில் பண்ண முடியாது. கோயிலுக்கு போவாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. பையனையும் கூட்டிகிட்டு போவாங்க, நீ வா பொங்கல் வாங்க. பையனும் ஏழ்மையில் வளர்ந்தான், இப்போ நல்ல வேலையில் இருக்கான். இவங்க மாமியாரும் மாமனாரும் அந்த பொங்கல் வாங்கிறது நிறுத்தலை. அதுக்கு பக்தி தான் காரணமா இல்லாட்டி காசு தான் காரணமானு தெரியல. இவங்க அவ்வளோ சிக்கனமான குடும்பம். இவங்க மார்னிங் டிஃபன் வீட்டில் கிடையாது. மருமகளை சொல்கிறாங்க, வா பொங்கல் வாங்கிறதுக்கு போகலான்ட்டாங்க. வீட்டில் மார்னிங் டிஃபன் கிடையாது, பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ணுறதில்ல. பெருமாள் கோயிலில் போனால் பொங்கல் கொடுப்பான், உனக்கு சேர்த்தெல்லாம் கொடுக்க மாட்டான், நீ அங்கே நின்று க்யூவில் நின்னா தான் கையில் கொடுப்பான், நீங்கள் வா. அந்த மருமகளுக்கும் கோபம் வருது, என்னால் போய் இப்படி கோயில் பொங்கல்லாம் வாங்கி திங்க முடியாது அப்படின்னு. இதனால தான் டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லலை, டைவர்ஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ நான் கேட்குறேன், ஏழ்மையிலேருந்து நம்ம முன்னுக்கு வந்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த ஏழ்மையை மெயின்டைன் பண்ணணுமா? சிக்கனம்ங்கிறது வேறு, தரித்திரம்ங்கிறது வேறு சார். சிக்கனம்ங்கிறது வேறு, தரித்திரம்ங்கிறது வேறு. கிளாரிட்டி வேண்டாம். இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம், கோயில் பொங்கலை போய் நம்ம காசு கொடுத்து நாம் கோயிலுக்கு ஒரு 100 ரூபா பணம் கொடுக்கணும், இனிமேல் பொங்கலுக்கு நாம் அன்னதானம் 500 ரூபா கொடுத்து கோயிலில் போட சொல்லணும். அதில் வளர்ச்சி. இன்னும் கோயில் அந்த சிக்கனமாக அந்த கோயில் பொங்கலே வாங்கிட்டு காலம்பரை டிஃபன் சாப்பிட்டுடலான். இந்த வீட்டில் அந்த பொண்ணு வாழ்வாளா? டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபேமிலியோட எக்கானமி ஸ்ட்ரக்சர் வேறு, ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் வேறு, கணவன் மனைவியோட பார்வை வேறு. இப்போ சுதந்திரமான ஒரு வாழ்க்கை முறை, வெளிநாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய திங்கர்ஸ், சிறுகதைகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பெண்ணியம், இதெல்லாம் உள்ளே வந்தாச்சு. இப்போ எதுக்காக அவ்வளோ நீளமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இது மாதிரி நிறைய எங்கிட்ட பல பேர் கேட்குறாங்க, என்ன சார் பண்ணுறது? இப்போ அதுக்கு நான் ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கேன். வகுப்பு தொடங்க போகிறேன். பிஃபோர் மேரேஜு பசங்களை தனியாக வாங்கப்பா, பொண்ணுங்களை தனியாக வாங்கப்பா. மேரேஜ்னா என்ன, வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். நான் சொன்னால் கோச்சிக்காதீங்க. சில பேர் தே ஆர் அன்ஃபிட் ஃபார் மேரேஜ், தே டோன்ட் நீட் மேரேஜ். நிறைய கேட்டகரி இருக்குது. தே டோன்ட் நீட் மேரேஜ். சில பேர் தே ஆர் அன்ஃபிட் ஃபார் மேரேஜ். சில பேர் ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க தெரியுங்களா? அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் கல்யாணம் ஆகும்போது நம்ம கல்யாணம் ஆகலாம் தப்பாக சொல்லுவாங்கோ அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அதை விட அட்டர் ஃபூலிஷ்னஸ் எதுவுமே கிடையாது. யூ டோன்ட் நீட் மேரேஜ். சில பேருக்கு தேவையே கிடையாது. அவங்க why should they marry? பயாலஜிக்கலி, சைக்கலாஜிக்கலி
தேர் அன்ஃபிட் ஃபார் மேரேஜ். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கலி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொருத்தருக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் இல்லைன்னா ஒய் ஷுட் ஐ மேரி? சார், ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் கூட ஒய்ஃபு தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீ குடிமா, நான் பார்த்துக்கிறேன், அப்படி தானே இலக்கியங்கள் எழுதி வச்சான், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுற மென்டாலிட்டி இருந்தால் தானே ஃபேமிலிங்கிறத ரன் பண்ண முடியும். எனக்கு சொல்லவும் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த கிளாஸே ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் பாடி ஸ்மெல்லை இன்னொருத்தரை பொறுத்துக்க முடியுமா சார்? ஓப்பனாக கேட்குறேன். சொல்ல மாட்டாங்க. நான் அப்பா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன். ஒருத்தருடைய உடம்புலேருந்து ஒரு வாசம் வரும். இதை சகிச்சுக்கிறதுக்கு முடியலன்னு சொன்னால் மேரேஜ் பண்ண முடியுமா? எல்லாம் பாட்டில் எழுதுவான், விடலை புள்ள வாசம்னு பாட்டில் எழுதுவான். அவனுக்கு என்ன சௌரியமாக ஆகிட்டு போடுவான். நிஜமாக ப்ராக்டிக்கலாக இஸ் இட் பாசிபிள்? உங்களுக்கு தெரியுமா, மேல்நாட்டில் 7 டைப் ஆஃப் ஸ்மெல் வேர்வையிலேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சி இந்த வேர்வை ஸ்மெல்லை சென்ட் ஆக்கியிருக்கான். ஏன் டைவர்ஸ் ஆகும்போது சில ஸ்மெல்லே சில பேருக்கு ஒத்து வராது. இவங்களுக்கு பிடிச்சி ஒத்து வரக்கூடிய ஸ்மெல்லை அவங்க பாடியில் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். என்னென்ன யோசிச்சுருக்கான், யோசிச்சுப்பார். ஸோ ஃபிசிக்கலி, சைக்கலாஜிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி, சோஷியலி, சமூகத்தினால சில பேர் சேர்ந்து வாழவே முடியாது. பல தாக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். அதனால் நாங்கள் வகுப்பு நடத்த போகிறோம். முதல்ல சென்னையில் இருக்கிறவங்க தான் அதை, என்னால் எல்லா இடத்துலையும் நடத்த முடியாது. சென்னையில் ஒரு வகுப்பு நடத்த போகிறோம். இதன் பிறகு கோயம்புத்தூரில் அந்த வகுப்பு நடத்த போகிறோம். திருமணமாக விரும்புகிற, திருமணத்துக்கு என்று தயாராக இருக்கிற இளைஞர்கள், ஆண்கள் தனி வகுப்பு, பெண்கள் தனி வகுப்பு, அப்புறம் 2 பேருங்க இணைஞ்சு ஒரு வகுப்பு, 3 வகுப்பு அவங்க அட்டன் பண்ணி ஆகணும். அப்போ தான் வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு ஒன்றொன்னா வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். குழந்தைன்னா என்ன, குழந்தை பெற்றுக்கொள்வதுன்னா அதுக்கு எப்படி ஒரு ஃபிட்னஸ், திருமந்திரம் பற்றி பேசணும் பார்த்தீங்களா, அது ஒரு கிளாஸாகவே எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் மிகச்சிறந்த குழந்தைகளை எப்படி இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம். ஸோ எல்லாமே இன்றைக்கி கிளாஸஸாக மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது என்னால் முடிஞ்ச வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் சைக்காலஜிஸ்ட்டு, கைனகாலஜிஸ்ட்டு, நல்ல நம்முடைய தமிழ் மருத்துவம், பழைய பாரம்பரியமான சிந்தனைகள், ஏன் ஜோதிடம் கூட தெரிஞ்சிருக்கணும். சில விஷயம் இருக்குது. இந்த ஆட்களுக்கு இந்த ஆளுக்கும் பொறுத்த இருக்காதுன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்குது. அவைகளெல்லாம் தெரிந்து கொண்டு திருமணம் பண்ண வேணும். ஸோ இதை பற்றியெல்லாம் நாங்கள் வகுப்பு நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஐ திங்க் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிஹவ் டைவர்ஸ் ரேட் குறையணும். வாழ ஆரம்பித்தாச்சுன்னா நீண்ட காலம் வாழ்வதற்குரிய வழிமுறையை நாம் ஏற்கனவே தீர்மானித்து கொண்டு வாழ்க்கையில் ஈடுபடணும். லெட் அஸ் ப்ரே ஃபார் தட். கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க sukisivamexpresssions@gmail.com அந்த முகவரிக்கு, இமெயில் முகவரிக்கு என்ன கிளாஸில் விருப்பமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் மெயில் பண்ணிடலாம். உங்கள் டீட்டெயில்ஸ் நாங்கள் சேகரித்து வச்சுக்குவோம். எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். மெயிலே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். வித் ஃபுல் நேம், ஃபோன் நம்பரோடு நீங்கள் எங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கலாம்.